இவன் இரத்தத்தில் தானே குட்டுகிற தேசப்பாசம். உயிர் போகும் நேரத்தில் கூட சிரிப்பு விடும் போர் வீரர்கள். இது ஒரு படை மட்டும் இல்லை, இது நம் இந்தியா இராணுவம். நம் ஊர் காவல், நம் தேசத்தோட உயிர். ஒரு சீருடை, ஒரு சத்தியம், ஒரு தாகம். மக்களுக்கு நிம்மதி கொடுக்க இரவும் பகலும் வாரத்தின் 7 நாட்களும் இவன் செயல்கள் பேசும். இதுதான் தமிழ்நாடு போலீஸ். வீரம், ஒழுக்கம், அர்ப்பணிப்பு. வெல்கம் பேக் டு கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் தமிழ் செல்வன். நம்ம பாரதத்தின் தோளில் உருவான இந்தியன் ஆர்மி மற்றும் தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ், இவங்க 2 பேரும் ஒரு சக்தி, ஒரு வீரம். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 பேர்த்துக்கும் ஒரே கோல் தான், நம்ம சேஃப்டி, நம்ம நாட்டோட டிக்னிட்டி. வாங்க இந்த வீடியோவில் இவங்க 2 பேர்த்தை பற்றி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். சியாச்சின் கிளேச்சர், த வேர்ல்டு ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா 12,000 அடிக்கு மேலே ஹிமாலயாஸில் அமைஞ்சிருக்கு. நம்ம இந்தியன் ஆர்மி டாமினன்ஸ் -60 டிகிரியில் கூட, அவலாஞ்சிஸில் கூட அவங்க சாக்ரிஃபைஸும் கரேஜும் நம்மளைய ஃப்ரீஸாக வைக்குது. இது ஒரு பேட்டில் ஃபீல்டு மட்டும் இல்லை, இட் இஸ் த சிம்பிள் ஆஃப் இந்தியாஸ் அன்ஷேக்கபிள் ஸ்ட்ரென்த் அண்ட் பிராவியர்ஸ். தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ், இந்தியன் ஆர்மி கூட நீங்கள் ரேராக தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம தமிழ்நாடு போலீஸ் மட்டும்தான் டெய்லியும் தினமும் ஒவ்வொரு ஃபோன் கால்லையும் நம்ம அவங்கள தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு போலீஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸ் இன் இந்தியா. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1659 பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த நாயக் கிங் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பெய்லி பிரிட்ஜ், ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு. இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ கேட்டுக்குங்க. 1982 லடாக்கில் இந்தியன் ஆர்மி ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்காங்க, த வேர்ல்டு ஹையஸ்ட் பேலி பிரிட்ஜ். இது கடல் மட்டத்திலிருந்து 5602 அடி இருக்குது. எக்ஸ்ட்ரீம் கோல்ட்லேயும் எக்ஸ்ட்ரீம் டஃப் டெரைன்ஸ்லையும் நம்ம சோல்ஜர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. த லார்ஜஸ்ட் உமன் போலீஸ் ஃபோர்ஸ் இன் இந்தியா. தமிழ்நாடு போலீஸ் நேஷனலோட ப்ரைடு. இது வரைக்கும் 25,036 பேர்த்த உமன்ஸ் ஆஃபீஸர்ஸை ரெக்ரூட் பண்ணியிருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் பேட்ச் 1973 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் ரத்தாக் 2013 உத்தரகாண்டில் ஃப்ளட்ஸ்னால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இது ஹிஸ்ட்ரியிலே பெரிய இம்பேக்டை கொடுத்தது. நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் ஹெலிகாப்டரில் கிட்டத்தட்ட 19,600 பேர்த்த காப்பாற்றிருக்காங்க. அதோட டெக்னாலஜி அடாப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு போலீஸ் டீமாக இந்த மாடர்ன் டெக்னாலஜியை லான்ச் பண்ணியிருக்காங்க. பாடி கேமராஸ், ட்ரோன்ஸ், இபீட் சிஸ்டம் ஃபார் பெட்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் லா. பீஸ் மேக்கிங் மிஷன். என்னதான் இந்தியா யூஎன் நேஷனில் பீஸ் மேக்கிங் அவார்டெல்லாம் வாங்கியிருந்தாலும், ஏன்னா நம்ம நாட்டோட சாக்ரிஃபைஸ் ஏராளம். இந்த வீடியோ டெடிகேட்டட் டு ஆல் இந்தியன் சோல்ஜர்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்தில் கிட்டத்தட்ட 13,946 பேர் தன்னோட நாட்டோட விடுதலைக்காக ரத்தம் சிந்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் காலத்தில் வேர்ல்டு வார் 1 அப்போ கிட்டத்தட்ட 62,000 பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. ஜெய் ஹிந்த். இந்தியன் ஆர்மியும் தமிழ்நாடு போலீஸும் 2 பேரும் நம்ம தாய்நாட்டுக்காக அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. வீரம் என்றாலும் இந்தியன் ஆர்மி, துணிவு என்றாலும் தமிழ்நாடு போலீஸ். இது நம்ம நாட்டோட பாதுகாப்பு, டிக்னிட்டியை குறிக்குது. இவங்களோட எவிடன்ஸ் தான் எல்லாத்துக்கும் சமர்ப்பணம். இந்தியன் ஆர்மிக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்மளோட ஹேட்ஸ் ஆஃப், சல்யூட். ஜெய் ஹிந்த். இந்த மாதிரி டெய்லி வீடியோக்கு தெரிஞ்சுக்க இன்ஸ்டா பேஜையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது உங்கள் கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். நன்றி.